பிரைஸ் தி லார்ட். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியை நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜாலைகள் உன்மேல் பட்டாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாருங்க. இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. இந்த புதிய மாதத்துல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. கடந்த 6 மாதங்கள்ல எவ்வளவு கவலைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள்ல நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதங்கள்ல நீ நடக்கும் போது, நீ தண்ணீர்களை நடக்கும் போது நான் உங்க கூட இருப்பேன். தண்ணீர்களை நடக்கும் போதுனா உங்க வாழ்க்கையில தண்ணீர்கள் போன்ற பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் வரும்போது மூழ்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட நடப்பேன். நீ தண்ணீர்களை நடக்கும் போது மூழ்கி போக மாட்டேன். நான் உங்க கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன். எல்லா கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனையில இருந்து உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. எப்படி ஒரு ஆறு வேகமா போகும்போது நம்ம அதை கடக்கும் போது அதனுடைய வேகம் அதிகமா இருக்கும்போது என்ன நடக்கும்னா அந்த ஆற்றோடு கூட நம்மள என்ன பண்ணுவோம், புரளுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நீ கடக்க முடியாம நிற்கிறியோ, அது உங்க எக்ஸாமா இருக்கலாம், உங்க படிப்பா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்க எதிர்காலமா இருக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு என்னால போக முடியலையே, அடுத்த நிலைமைக்கு போக முடியலையே, இதே நிலைமையில நிற்கிறேன்னு, எப்படி இந்த பிரச்சனைகளை, போராட்டங்களை நான் தாண்ட போறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகளை நீ கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுகிறதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. அவர் நடத்த போறாரு. உங்க வாழ்க்கையில துன்பங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள் ஒரு நெருப்பு போல உங்க வாழ்க்கையில அது சுட்டெரித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த பாடுகள் தாங்க முடியல, இந்த பிரச்சனைகள் தாங்க முடியலையே, உலகத்துல வாழுதோ ஒண்ணுதான், சாவுதோ ஒண்ணுதான் சொல்லி பல தீமைகள், பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு நீங்க உலகத்துல ஒரு நெருப்போடு நெருப்பா எரிந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அக்கினி நடக்கும் போது நீ எரிஞ்சு போக மாட்ட. தண்ணி வர மாதிரி இருக்கும், ஆறு மேல புரள மாதிரி இருக்கும், நெருப்பு மேல பத்தி எரியிற மாதிரி இருக்கும். ஆனாலும் உன் வாழ்க்கையில ஒன்று உன்னை சேதப்படுத்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருங்க. அக்கினி ஜாலை உண்மையிலில் பட்டாரு. ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பா இருக்காரு. எந்த அக்கினி உன்னை தொட முடியாது. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. இந்த கடந்த 6 மாதங்கள் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கல, அதிசயங்கள் நடக்கல சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஜூலை மாதத்துல ஒரு அற்புதம் நடக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமையா இருக்கிறார். விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க, பெரிய அற்புதங்களை காண்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.